ஹாஜா முஈனுத்தீனுல் திஸ்தி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குதுபுல் ஹிந்த் என்று ஒரு பெரும் பட்டத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். கொழும்பு மாநகரத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும் மிக பிரமாண்டமான பள்ளிவாசலோடு சேர்ந்து உஸ்மான் வலியுல்லா அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு குத்துபு சைலான், இந்த ஸ்ரீலங்காவுடைய குத்துபு என்ற அந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போன்று அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பதவி என்ன தெரியுமா? குத்துபுல் அக்பர். அக்பர் என்ன அவங்க எல்லாருக்குமே கருத்து தெரியும். நாங்க எல்லாரும் தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். அல்லாஹு அக்பர் என்ன கருத்து உங்களை எல்லாருக்குமே தெரியுமே. நானா சொல்லித்தரணும்? அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு தஆலாவை விட பெரியவன் உலகத்தில் இல்லை. அல்லாஹ் தான் மிக மிக பெரியவன். அந்த அக்பர் என்ற அந்த வார்த்தையை குத்துபோடு சேர்த்து குத்துபுல் அக்பர், மிக பெரிய குத்துபு என்ற அந்த மணி மகுடம் அண்ணல் அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் கல்வி ஞானங்களை எல்லாம் கற்று முடிந்த பின்னால் இறை தியானத்தில் லயித்து போய் அல்லாவை அனுதினமும் வணங்கி வழிபட்டு கொண்டிருப்பதில் இன்பம் கண்டு அப்படியே வாழ நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா இடத்திலிருந்து அவர்களுக்கு ஆணை வந்தது, அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா இடத்திலே இருந்து அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி வந்தது. கொழும்புல எல்லாம் பரவலாக பேசுறாங்க. அலவி மௌலவி அலவி மௌலானா அவர்கள், அவன் யாரோ போட்டிக்கிறான் அந்த இன்டர்நெட்ல, அவங்க சீனங்கோட்டையில பிறந்து வளர்ந்த மாதிரி போட்டிக்கிறான். அவங்க என்னமோ ஒரு தப்பு செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க என்று அல்லாஹு தஆலா அவங்களோட அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்தோட பேசினாங்க இதை விமர்சிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா நல்லடியார்களோடு பேசுவான். அப்படி பேசுவான் என்று குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது. நபிமார்களோடு பேசுவது ஒரு விதம், வழிமார்களோடு பேசுவது ஒரு விதம். அல்லாஹு தஆலா அப்படி பேசுவான். திரை மறைவிலே இருந்து அல்லாஹு தஆலா அவனிடத்திலே இந்த ஆணைகள் குத்துபுமார்களுக்கு வழிமார்களுக்கு வரும். இப்படி அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒதுங்கி வாழ விரும்பினார்கள், தனித்து வாழ விரும்பினார்கள், தனிமையில் இன்பம் காண விரும்பினார்கள். அப்படி விரும்பியவர்கள் அவர்கள் மாத்திரமல்ல, குத்துபு நாயகம் அவர்கள் கூட எல்லா கலைகளையும் கற்ற பின்னால் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் இந்த ஏவல் வந்தது. அப்படி வந்த பின்னாலும் கூட அவர்கள் தாமதித்தார்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபு நாயகத்துடைய கனவிலே தோன்றினார்கள். தோண்டி கேட்டாங்க, ஏன் நீங்க ஒதுங்கி வாழ்றீங்க, தனிமையை ஏன் விரும்புறீங்க, மக்களுக்கு மத்தியில் ஏன் பிரச்சாரம் செய்யாமல் நீங்கள் ஒதுங்கிக் கொள்றீங்க? அப்ப குத்துபு நாயகம் சொன்னாங்க, அவங்களோட மௌலுதி ஷரீஃபிலே இந்த வரலாறு வருகிறது. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு அஜமி, இந்த பகதாது நகரத்திலே நாகரீகமான அரபு பேசுகிற அரபிகளுக்கு முன்னால் ஒரு அஜமியாகிய நான் எப்படி பேசலாம் என்று தன்னுடைய அச்சத்தை வெளியிட்டார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஃப்தஹ் ஃபாக, உங்களோட வாயை திறங்க என்று சொன்னாங்க. கனவிலே தான் நடந்தது. குத்துபு நாயகம் வாயை திறந்தார்கள், ரசூலுல்லாஹ் உமிழ்ந்தார்கள்.
ஃபதஃபல ஃபீ ஃபிய சப்அ மர்ரா 7 தடவைகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபு நாயகத்துடைய வாயில் உமிழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றினார்கள், மறைந்தார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி அவ் கமா கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது கனவில் என்னை கண்டால் அவன் காண்பது என்னையே தான். என்னை போன்று ஷைத்தான் வர முடியாது. ஆகவே அவன் என்னைத்தான் காண்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹ் தோன்றினார்கள், குத்துபு நாயகத்துடைய வாயிலே உமிழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலே வந்தார்கள். கனவிலே வந்து குத்துபு நாயகத்துடைய அந்த அச்சத்தை நீக்கும் முகமாக என்ன செய்தார்கள்? வாயை திறக்குமாறு சொன்னார்கள். வாயிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமிழ்ந்தார்கள். எத்தனை தடவை? 6 முறைகள் உமிழ்ந்தார்கள். கனவுல கூட விடல்ல. குத்துபு நாயகம் கேட்கிறாங்க, நீங்க என்ன ஒன்றை குறைச்சு கொண்டீங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று முன்னால் இங்கு சமூகம் அளித்தார்கள், என்னுடைய வாயை திறக்குமாறு சொன்னார்கள், 7 முறை உமிழ்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் மறைந்த பின்னால் நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் 6 முறை உமிழ்ந்தீர்கள். 1 முறை உமிழ்வதை குறைத்து கொண்டது ஏன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதபுக்காக. ரசூலுல்லாஹ்வும் நானும் சமம் இல்லை, அதபுக்காக, மரியாதைக்காக நான் ஒன்றை குறைத்து கொண்டேன் என்று சொன்னார்கள் என்று முஹியத்தீன் மௌலிதிலே ஒரு ஹிகாயத்திலே இந்த வரலாறு வருகிறது. ஹாஜா முஈனுத்தீனுல் ஜிஸ்தி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்தியா நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஈரான் போன்ற ஒரு நாட்டிலே பிறந்த அந்த மகான் ரசூலுல்லாவை ஜியாரத்தி செய்ய சென்றார்கள். மதீனா நகரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்தி செய்ய சென்ற நேரம் ஒரு சிறு தூக்கம் வந்தது. ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு ரவுலாவுக்கு முன்னால் ஹாஜா நாயகம் தூங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் தோன்றினார்கள் கனவிலே. தோன்றி சொன்னார்கள், உங்களை குத்துபுல் ஹிந்த் இந்தியா நாட்டுக்கு குத்துபாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அங்கு போய் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்று குத்துபு நாயகத்துக்கு ஹாஜா நாயகத்துக்கு சொல்லப்பட்டது. அவங்க முழிச்சு பார்க்கிறாங்க, எனக்கு அந்த ஊரை தெரியாது, பாஷையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாத நான் எப்படி அப்பா நான் இந்தியாவுக்கு போறது? அது எந்த பக்கத்தில் ஈக்குது, எந்த திசையில் ஈக்கிறது, அங்க பேசினா என்ன பேசுறது, யாரோட பேசுறது, ஒன்றுமே புரியலையே. அப்படி ஒரு கற்பனையோடு திரும்ப தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப கனவுல வந்து ஒரு மெப்ப காட்டுறாங்க, இப்படித்தான் போகணும். ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி எல்லாம் ஆத்மீக ஒரு செங்கோல் ஆட்சி உலகிலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கட மண்டைக்கு படாது, எங்கட தலைக்கு படாட்டி அது இல்லை என்ற கருத்தா? எத்தனையோ உலமாக்கள் ஸ்ரீலங்காவிலே வந்து விட்டார்கள், ஏராளமான மதரசாக்கள். அந்த உலமாக்கள் எல்லாம் பட்டதாரிகள், அவர்களுக்கு தசௌஃபை பற்றி ஓட்டம் இல்லை. அவங்கள்ட்ட போய் ஷாதிரி நாயத்தை பற்றி கேட்டா தெரியாது, குத்துபு நாயத்தை பற்றி கேட்டா தெரியாது. தெரியாண்டு சொன்னா பரவாயில்லை, அப்படி ஒன்று இல்லை என்றது, தெரியாதுக்காக வேண்டி இல்லை என்றது. இது சரியான கூத்தொண்டே. உனக்கு தெரியாதுக்காக வேண்டி அப்படி ஒன்று இல்லையா? அப்படியான எங்கட தரீக்காவில இதுவரை வந்த மகான்கள் எல்லாம் என்ன இல்லாத்தியா சொன்னாங்க? தெரியாது, ஆகவே இல்லை என்று சொல்றது. ஆகவே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே. அந்த குத்துபுல் ஹிந்த் ஹாஜா நாயகத்துக்கு மெப்ப காட்டப்பட்டது, மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இந்தியாவை நோக்கி போனார்கள். போற ஊர்கள் எல்லாம் பாஷை தெரியாது, தெரியாமல்
அல்லாஹ்